பசங்களா, நம்மளோட இந்த மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ்ல ஒரு 4 செப்பரேஷன் ப்ராசஸ் இருக்கு. அதாவது கிராவிட்டி செப்பரேஷன், அதுக்கப்புறம் என்னது ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன், மேக்னெட்டிக் செப்பரேஷன், கெமிக்கல் வாஷிங் அல்லது லீச்சிங்னு சொல்லுவாங்க. இந்த 4மே நம்மளுக்கு கன்ஃபியூஸாக இருக்குமா? அந்த 4 இந்த ஒரே ஒரு ஷார்ட்ஸில் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, கிராவிட்டி செப்பரேஷன். கிராவிட்டி செப்பரேஷன் அல்லது ஹைட்ராலிக் வாஷிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலேருந்து என்ன பண்ண போகிறாங்க, நம்மளோட க்ரஷ்டு ஓர் பாருங்க, மேலேருந்து கொடுக்குறாங்களா? ஸோ அந்த க்ரஷ்டு ஓர் இப்படி வரப்போது வெயிட்டாக இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ், இரும்பு மாதிரி இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அப்படியே இந்த படிக்கட்டில் என்ன ஆகிடும், அப்படியே செட்டில் ஆகிடும். வெயிட்லெஸ்ஸாக இருக்க பார்ட்டிகல் எல்லாம் என்ன பண்ண போகுது, தண்ணியிலேருந்து வெளியே அடிச்சுட்டு வரப்போகுது. இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் கிராவிட்டி செப்பரேஷன். கீழே இருக்கிறது பாரு, மேக்னெட்டிக் செப்பரேஷன். ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க பாரு. இதில் ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே மேக்னெட்டிக்கு, ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் நான் மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ். என்ன வருது பாரு, இந்த பெல்ட்டில் வரப்போ மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இந்த டோர் மேக்னெட்டிக் ரோலர் இருக்குல்ல, இந்த ரோலரில் ஒட்டிக்கிட்டு இங்கே வந்து விழுகுது. ஏன்னா இந்த ரோலர் தான் மேக்னெட். இந்த மேக்னெட் இருக்க வரைக்கும் மேக்னெட் ஒட்டிட்டு வரும், இங்கே வந்தோடனே கீழே விழுக போகுது. இதெல்லாம் நான் மேக்னெட்டிக், அப்படியே அங்கே கீழே போயிட போகுது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா மேஜரான 2 டைப்ஸ். அடுத்து பாரு, ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். நுரையை உருவாக்க போகிறோம். நுரையை உருவாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், பைன் ஆயில், அதுக்கப்புறம் ஏர் சப்ளை இதெல்லாம் கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to do the froth, we are going to prepare a froth. பாரு, நுரை உருவாயிருக்கா, கரை நல்லது. அந்த மாதிரி நுரை நல்லது அப்படின்னு என்னது, நுரையெல்லாம் வருது கீழே இருந்து பாரு, நுரையெல்லாம் வருது. கீழே கேங்கியோ பார்ட்டிகல்ஸ், அன்வான்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கீழே செட்டில் ஆகிடுமா. நம்மளோட ஓவரால் ப்ராசஸில் நம்ம இது நல்லா கலக்க நுரையெல்லாம் வரப்போது. நுரையில் நம்மளுக்கு தேவையான ஓர்ஸ் எல்லாம் ஒட்டிக்குமா, நல்லா அதில் ஒட்டிட்டு அந்த ஓர்ஸ் எல்லாம் அப்படியே மேலே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கிம்லாம் அதை வலிச்சு எடுத்து அடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் கான்சன்ட்ரேஷன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கெமிக்கல் லீச்சிங். அதாவது என்ன பண்ண போகிறோம், நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், ஒரு சில கெமிக்கல்ஸை போட்டு ரியாக்ட் பண்ண வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், மெட்டல்ஸை தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். அதுதான் கெமிக்கல் லீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிம்பிளாக நம்மளோட டேர்மில் சொல்லணும்னா கெமிக்கல் வாஷிங் அல்லது கெமிக்கல் ரியாக்ஷன் மெக்கானிசம் மூலமாக எடுக்கிறோம் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இந்த நாள் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியாக நீ ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இப்போ நீ புக் எடுத்து படிக்கிறப்ப உனக்கு நல்லா புரிஞ்சிடும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு, மறக்காம உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. டாடா, பாய்.